Hello, this is Prakash from Car Science XCV500 interior theme work பண்ணத பத்தி தான் இப்போ இந்த வீடியோ. ஸோ வாங்க வீடியோவில் போகலாம். ஸோ இதில் வந்து ஃபஸ்ட்டு நம்ம சீட் கவரில் இருந்தே போயிடுவோம். ஸோ இந்த வண்டியில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு லக்ஸ் நாப்பா அப்படின்ற ஒரு குவாலிட்டிக்கான சீட் கவர்ஸ் தான் இந்த வண்டியில் வந்து அப்டேட் பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா லேமினேஷன் அப்படின்ற ஒரு ப்ராசஸ்மே வந்து இந்த சீட் கவரில் வந்து நம்ம பண்ணியிருக்கோம். ஸோ இதில் பண்ணியிருக்கக்கூடிய கலர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டிபெண்ட்ஸ் ஆன் கஸ்டமரோட ஓன் கஸ்டமைசேஷன் ஐடியா படி இந்த வண்டியில் வந்து நம்ம சீட் கவர்ஸ்மே அப்கிரேட் பண்ணியிருக்கோம். ஸோ இதோட கலர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிரான்பெரி ரெட் அந்த கலரில் வந்து இந்த வண்டியில் வந்து சீட் கவர்மே வந்து நம்ம அப்கிரேட் பண்ணியிருக்கோம். செகண்ட்லி இதோட ஸ்டிச்சஸ் வந்து கான்ட்ராஸ்டாக கொஞ்சம் இருக்கணுன்றதுக்காக இதோட ஸ்டிச்சஸ் எல்லாமே வந்து நம்ம ஒயிட்ன்ற ஒரு கான்செப்ட்ல வந்து கம்ப்ளீட்டா வந்து சீட் கவர்ஸ்மே வந்து இந்த வண்டியில வந்து நம்ம அப்கிரேட்மே பண்ணியிருக்கோம். ஸோ செகண்ட்லி இந்த வண்டியில வந்து பாத்தீங்கன்னா நம்ம பண்ணிருக்கக்கூடிய டேஷ்போர்ட் அண்ட் டோர் பேட் ஒர்க்ஸ் தான். ஸோ இதுவுமே கம்ப்ளீட்டா வந்து பாத்தீங்கன்னா நம்ம மெட்டீரியல் தான் லேவருமே வந்து பண்ணிருக்கோம். ஸோ டேஷ்போர்டு இந்த என்டையர் பீஸ் ஆஃப் டேஷ்போர்டுமே வந்து பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்டா அந்த கிரான்பெரி கலர்லயும் அதோட க்ளோ பாக்ஸோட அந்த எண்டில் மட்டும் ஒரு டைமண்ட் இந்த ஸ்டிச்சஸ் பேட்டர்னுக்கு ஏற்ற மாதிரி இருக்கணுன்றதுக்காக சேம் அந்த டைமண்ட் கட்டிங் போட்டு ஸோ அதுக்கான இன்டீரியர் தான் இந்த டேஷ்போர்ட்ல வந்து நம்ம கம்ப்ளீட்மே வந்து பண்ணிருக்கோம். அண்ட் தென் எக்ஸ்க்ளூசிவா வந்து பாத்தீங்கன்னா இந்த மேலே வரக்கூடிய இந்த கிளஸ்டருக்கு பீஸ் இந்த பார்ட் தான். ஸோ இதுவுமே வந்து பாத்தீங்கன்னா சேம் நம்ம ஃபுட்டர் ஃபுல்லா வந்து மெட்டீரியல் ரேப் ஓவர் பண்ணி ஸ்டிச்சஸ்மே இந்த கிளஸ்டர் பாக்ஸ் மேல வரக்கூடிய கம்ப்ளீட்டா டைமண்ட்ல வந்து நம்ம இந்த பர்டிகுலர் XCV500 வந்து இந்த டேஷ்போர்ட் ப்ராசஸ்மே வந்து நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். அண்ட் தென் டோர் பேட்ச். ஸோ டோர் பேட்சை பொறுத்த மட்டும் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். ஸோ இது வந்து பாத்தீங்க அப்படின்னா கம்ப்ளீட்டா அத்தனையுமே சேம் சீட் கவருக்கு நம்ம என்ன நாப்பா மெட்டீரியல் யூஸ் பண்ணிருக்கோமோ அதே நாப்பா மெட்டீரியல் என்டையர் டேஷ்போர்ட்ஸ்மே வந்து பாத்தீங்கன்னா எக்ஸப்ட் இந்த சென்டர் பீஸை தவிர கம்ப்ளீட்டா வந்து நம்ம இந்த கிரான்பெரி கலர்லயே வந்து நம்ம டேஷ்போர்டுமே வந்து லேமினேஷன்மே வந்து பண்ணிருக்கோம். செகண்ட்லி வந்து பாத்தீங்கன்னா இந்த டோர் பேட் ஒர்க்ஸ் தான். ஸோ இந்த டோர் பேட் ஒர்க்ஸுமே சீட் கவரோட ஓரளவுக்கு இன்டிகிரேட்டடா இருக்கணுன்றதுக்காக அந்த ரெஸ்ட் பார்ட்லயுமே வந்து சேம் அந்த டோர் டைமண்ட் பேட்டர்ன்லயே வந்து அந்த இடத்துலயுமே ஸ்டிச்சஸ் வந்து இது பண்ணி கம்ப்ளீட் அந்த டாப் ஆஃப் த டோர் பேட் ஃபுல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து கம்ப்ளீட்டா வந்து இந்த மெட்டீரியலுமே வந்து ரேப் ஓவர்மே பண்ணிருக்கோம். இது வந்து பாத்தீங்கன்னா ஏன் ஸ்பெசிஃபைடா நம்ம இப்படி பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு என்டையர் தீம் ஒர்க்குன்னு நம்ம அந்த டோர் பேட் தான் அதோட பாதி ப்ராசஸ்க்கான கம்ப்ளீஷன் வந்து ஒர்க் அவுட்மே பண்ணும். ஸோ அந்த ஒரு ப்ராசஸ்க்காக இந்த வண்டியில வந்து நம்ம டேஷ்போர்டுமே ஒரு பெரிய பார்ட்டா இருக்கணுன்றதுக்காக மேசிவ் சைஸ் டோர் பேடுமே வந்து மேசிவ் சைஸ் டோர் பேட் ஒர்க் லைனிங் ஒர்க்குமே வந்து இந்த வண்டியில வந்து நம்ம ப்ராசஸ்மே வந்து பண்ணிருக்கோம். அகைன் சேம் ஃபார் த ரியர் டோருமே அதே கான்செப்ட் தான். ஸோ ஃப்ரண்ட்ல நம்ம என்ன பார்ட்டிஷன் ஒர்க் பண்ணிருக்கோமோ அதே ஃபார் த ரியருக்குமே வந்து சேம் அதே டோர் பேட் பார்ட்டிஷன் ஒர்க் தான் வந்து ரியர்லயுமே வந்து நம்ம ஒர்க் பண்ணிருக்கோம். சேம் ஸ்டிச்சஸ்மே வந்து பாத்தீங்கன்னா அதே சேம் ஒயிட் கலர்லயே வந்து இந்த வண்டியில வந்து ஸ்டிச்சுமே வந்து நம்ம மேட்ச் ஓவருமே வந்து பண்ணிருக்கோம். சேம் அதே லக்ஸ்னா பண்ற கிரேட்ல என்டையர் ஸ்டீரிங் வீலுமே அந்த கிரான்பெரி கலர்லயும் ஸ்டிச்சஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா சேம் அதே சீட் கவருக்கு யூஸ் பண்ணக்கூடிய அதே ஒயிட் ரெட். ஸோ இதுல தான் வந்து இந்த என்டையர் ஸ்டீரிங் வீலுமே வந்து நம்ம ராப் ஓவர்மே வந்து பண்ணிருக்கோம். ஸோ இப்படி பண்றது மூலியமா உங்களுக்கு இந்த XCV500 வந்து ஒரு கிரான்பெரி ரெட் கலர் தீம் ஓரியன்டா வந்து இந்த என்டையர் இன்டீரியரும் இருக்கும். ஃபைனல் அவுட்புட்டுமே வந்து ரொம்ப நல்லாவும் வந்திருக்கு இந்த வண்டியில பர்டிகுலரா. ஸோ ஏன்னா இந்த வண்டியில வந்து மோஸ்ட் ஆஃப் டோர் பேட் ஒர்க்ஸ்ன்றது வந்து இந்த மாதிரி ஃபுல் டோர் பேட் ஒர்க்ஸ் வந்து முதல்ல யாருமே மோஸ்ட் ஆஃப் பெருசா பண்ண மாட்டாங்க. ஸோ இதுலயுமே வந்து நம்ம என்டையர் அந்த டோர் பேட்ச் ஒர்க்கா இருக்கட்டும், இந்த டேஷ்போர்டு ஒர்க் ஆகட்டும், ஸோ இந்த ஸ்டீரிங் ஒர்க் ஆகட்டும், இது அத்தனையுமே வந்து ரொம்ப டீட்டெயிலாவுமே வந்து நம்ம ஒர்க்கும் பண்ணியிருக்கோம். இந்த ரியர் சீட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 60-40 பார்ட்டிஷன்ல வந்து இந்த ரியர் சீட்டுமே வந்து வரும். வந்து சேம் அதே ஃப்ரண்ட்ல யூஸ் பண்ணிருக்கக்கூடிய அதே டிசைன் பேட்டர்ன்லயே வந்து எந்த மிஸ்ஸோருமே இல்லாம என்டையர் சீட்டுமே வந்து நம்ம ரேப் ஓவரும் பண்ணியிருக்கோம். அண்ட் தென் இதுல வரக்கூடிய ஹார்ம் ரெஸ்ட். ஸோ இந்த ஹார்ம் ரெஸ்ட்டுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரிஜினலோட கன்சோல்ல என்ன மாதிரியான ராப்பிங் ஸ்டைல வரும் சேம் அதே ராப்பிங் ஸ்டைல்லே வந்து இந்த ஹார்ம் ரெஸ்ட்டுமே வந்து நம்ம ரேப் ஓவருமே வந்து பண்ணி அண்ட் தென் இந்த பின்னாடி வரக்கூடிய இந்த ஹோல்டர். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா சேம் ஆஸ் இட் இஸ் ஃபேக்டரி ஃபிட்ல எப்படி வருமோ அது எதுவுமே டிஸ்டர்ப் பண்ணாம ஆஸ் இட் இஸ் அந்த ப்ரொவிஷன்ல வந்து இந்த பர்டிகுலர் சீட் ஓவருமே நம்ம அந்த ஒரிஜினல் எதுவுமே மிஸ் ஆகாம பிளேஸ் ஓவருமே பண்ணிருக்கோம். ஸோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த வண்டியில நம்ம ஒர்க் பண்ணிருக்கக்கூடிய இன்டீரியர் தீம் ஓரியன்டட் ஒர்க். ஸோ நம்ம நாட் ஒன்லி ஃபார் XCV500 வேரியஸ் டைப் ஆஃப் வெஹிக்கிளுக்கு வந்து நம்ம ஆக்சசரிஸ் இந்த மாதிரி இன்டீரியர் தீம் ஒர்க்ஸ் வந்து பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். இந்த மாதிரி நம்ம வண்டிக்கு ஏதாவது தேவைப்படுது அப்படின்னா கீழே இருக்க பகையில DM பண்ணுங்க.